ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வா சொல்றேன். காலேஜுக்கு நேரம் ஆகுதுங்க. இரு துளசி, ஏன் பறக்குற? நம்ம புதுசா கல்யாணம் பண்ணவங்க புல்வெளி, பனித்துளி, மலை, காடு, கடல்னு அங்கங்க ஜாலியா ஹனிமூன் சுத்தி இருக்கணும். நான் எப்படி ஒன்று ஊட்டி சிம்லான்னு கூட்டிட்டு போயிருக்கணும். முடியாத சூழ்நிலை. இப்ப அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஊட்டி சிம்லாலாம் இங்கே கிடைக்குமா? தெரியலையே, இரு கேட்டு பாத்துறோம். வேற வாங்க. என்ன சார், என்ன வேணும்? 2 ஊட்டி, 1 சிம்லா. சார், என்ன பார்த்தா கண்டக்டர் மாதிரி தெரியுதா? இது ஹோட்டல் சார். அப்படியா? அப்ப நீ கேட்டது கிடையாது போல இது. சரி, சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், மட்டன் ரோஸ்ட், ஈரல் ஃப்ரை, எறா ஃப்ரை இதெல்லாம் இருக்குமா? சார் அதெல்லாம் இங்க இல்ல சார். அப்போ ஒட்டக பிரியாணி கிடைக்குமா? சார் இது சைவ ஹோட்டல் சார், அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஐயோ துளசி, சைவ ஹோட்டலாமே உனக்கு பிடிச்ச எதுவுமே இல்லையாமேங்க? விளையாடாம ஏதாவது சொல்லுங்க. அப்படியா? சரி சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். தோசை கேசரி இருக்கா? இருக்கு சார். ஓகே. நல்லா நெய் விட்டு சுட சுட தலை தலைன்னு முந்திரி பருப்பு வறுத்து போட்ட கேசரி 2 பிளேட். அப்புறம் பொன் முறுவல் இருக்கிற மசாலா தோசை 1. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்ட ஊத்தாப்பா 2. அப்புறம் முறுமுறுன்னு இருக்கிற ரவா தோசை அதுவும் 2. ஓகேவா? கொண்டு வாங்க போங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார். குட்டி இட்லி இருக்கா? இருக்கு சார். ஐயோ, என் குட்டி மக்க குட்டி இட்லினா ரொம்ப பிடிக்குமே. அதுவும் 2 பிளேட் கொண்டு வாங்க. அப்புறம் சார் ஒரு நிமிஷம். சார் உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? நகர விடாம கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? கையில வாட்ச் இருக்குதா? இருக்கு, ஆனா சாப்பிடுறதுக்கு கொடுக்கறது இல்ல. கோவப்படாதண்ணா. ஆர்டர் பண்ண ஐட்டத்தை எல்லாத்தையும் நீங்க ஒன்னா கொண்டு வச்சுன்னா அது ஆறி போயிடும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொன்ன இடத்துல ஒன்னொன்னா கொண்டு வச்சுதான் கரெக்டா இருக்கும். அதுதான் வாட்ச் இருக்குதான்னு கேட்டேன். சார் எனக்கு இங்க 10 வருஷம் சர்வீஸ். எதை எப்ப எந்த நேரத்துல கொண்டு வரணும்னு எனக்கு கரெக்டா தெரியும். இப்ப போகட்டுமா நிக்கட்டுமா? ஐயோ, காலேஜுக்கு பயங்கரமா டைம் ஆனது சார். சொன்ன இடத்துல ஒன்னொன்னா கொண்டு வாங்க போங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. பாக்கட்டும். புதுசா கல்யாணம் பண்ணா அழகான ஜோடி 4 பேர் பார்க்கதான் செய்வாங்க. அதுக்குன்னு டீசன்சி இல்லாம எப்படியா? பாவம் நாளு. என்ன துளசி இப்படி சொல்லிட்ட? நீ சந்தோஷப்படும் நினைச்சுதான் நான் அப்பெல்லாம் பேசினேன். டீசென்சி இல்லைன்னு வேற சொல்லிட்ட. நீ கூட சிரிச்சல. சரி விடு, இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் போ. அதுக்குன்னு மூஞ்ச தூக்கிட்டு இப்படியா இருக்கிறது? ஆமா, ஒட்டக பிரியாணி கேட்டீங்களே, சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லப்பா. அப்ப கேட்டீங்க? கேட்டா சாப்பிட்டுருக்கணும் அர்த்தமா? கோவத்துல கூட அறிவு தான் கேக்குறோம். அதுக்கு அறிவு சாப்பிட முடியுமா? ஐயோ, அருவ தாங்கல. என்ன காலேஜ்ல விட்டுருங்க. கோவப்படாதமா, உட்காரு பொண்டாட்டி. சரி விடு, இனிமே நான் பேசவே மாட்டேன். என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என் பொண்டாட்டி இவ்வளவு அழகான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சும்மா அழக்காதீங்க. நீங்க தான் என்னை விட அழகுன்னு பாட்டி அளந்துட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றது உண்மைன்னு ஊருக்கே தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும் போது என் காலேஜுக்கு நான் தான் ஆண் அழகன் நான் பாக்குறேன். எல்லாரும் என்ன தோழரன்னு கூப்பிடாம அழகரேன்னு தான் கூப்பிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அழகா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் என்னாச்சு? அசிங்கமாயிட்டீங்களா? பேர் அழகனா மாறிட்டேன். ஆமா துளசி, உனக்கு தாலி கட்டினதுல இருந்து என்னோட அழகு கூட்டிக்கிட்டே போகுது. நீ பக்கத்துல இருக்கும் போது என்னோட ஹார்ட் பீட் மாறி மாறி அடிக்குது. உன் கையை தொடும் போது அப்படி நெத்தில வேர்க்குது. நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது என் காதுல ஒரு இனிமையான மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கும் மியூசிக் கேக்குது. நிஜமாவா சொல்ற? ஆமா. ஐயோ ஆமா சார், எனக்கும் கேக்குது. யோ, உனக்கு என்ன கேக்குது? ஹோட்டல்ல மியூசிக் போட்டிருக்காங்க சார், எல்லாருக்கும் கேக்குது. விலங்கின மாதிரிதான். துளசி, நான் சொன்னது ஹோட்டல்ல கேட்கிற மியூசிக் இல்ல, வெறும் காதலர்களுக்கு மட்டும் கேட்கிற மியூசிக். அது உள்ள இருந்து வரும். போதுங்க, ஆர்டர் பண்ண கேசரி தான் வந்துடுச்சுல, அப்புறம் ஏன் சொந்தமா கிண்டிட்டு இருக்கீங்க? அடி பாவி, என் அடி வயிற்றுல இருந்து, சாரி, என் அடி மனசுல இருந்து எவ்வளவு ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா கிண்டிட்டு இருக்கியான்னு கேக்குற? நீ எல்லாம் என்னன்னு தான் எனக்கு பொண்டாட்டியே பிறந்தியோ. சாப்பிடு துளசி. உன்னை பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஆசாசியா வருது.